அதே சமயத்தில் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட நாம் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் ஒன்று கூடி தேவனுடைய வசனங்களின் அடிப்படையில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய குணலட்சணங்களை அவருக்கு பிரியமாக நம்ம எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற அடிப்படையில் நம்ம பாடங்களை பார்த்து வருகிறோம். அதில் 7வது வாரத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். 6 வாரங்கள் நம்ம என்ன பார்த்தோங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற இந்த பாடத்தோட நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த பாடங்களுடைய தொகுப்பாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம மீண்டும் ஒரு தடவை நினைவுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நிறைய சகோதர சகோதரிகள் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி நிறைய அனுப்பிச்சு விட்ருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், அதை படிச்சுட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ஏற்புடையதாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரயோஜனமாகவும் இருக்குது. நம்முடைய திங்கிங் கூட ஒரே மாதிரி இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது நம்ம கொடுக்குற பதில்கள். ஸோ இப்போ நம்ம 7வது வாரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எப்படி ஆரம்பிச்சோம்னா, அன்புங்கிற கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். ஏன் அன்பு முக்கியம்னா, கேரக்டர் அப்படிங்கிறதுல தேவனை எதை முதன்மையாக வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். ஏன்னா மற்ற எந்த கேரக்டர் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அப்போ மற்ற கேரக்டர் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. மற்ற எல்லா கேரக்டருமே தேவன் எதிர்பார்க்கறது நமக்கு தேவைதான். ஆனால் அன்பு இல்லாமல் எந்த கேரக்டரையும் நம்ம தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம படிச்சிட்டோம். ஸோ முதல்ல இருந்து பாயிண்ட்ஸ் அப்படியே மறுபடியும் நம்ம போயிடலாம். நம்ம விவரித்து பேசின கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் பாயிண்ட் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு அன்பு இருக்குங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளவு சீக்கிரமா கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அன்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டான? எந்த அளவுக்கு சீக்கிரமா கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு சீக்கிரமா காயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அன்பு எப்படி இருக்கு அவங்களுக்கு கம்மியா இருக்கு. ஒருத்தருக்கு அன்பு ஃபுல்லா இருந்தா எத்தனை பேர் கோவப்படுத்தினாலும் அவருக்கு என்ன வராது? கோவமே வராது. அதை சந்தோஷமா சொல்லாமலே கொஞ்சம் கோவமே வராது, காயமே படாது. அப்படிங்கிறது அன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வது பாயிண்ட், அன்பு தயவு உள்ளது. தயவுங்கிறது எந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் கிடையாது. அது சாதாரண உலக ஜனங்களுக்கே இருக்கு. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த அன்பு எப்படி வெளியே வரணும், எப்படி ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம மன்னிக்கிறத பார்த்து நம்முடைய எதிரி கூட என்ன பண்ணணுமாமா? திருந்தணும். அப்படிங்கிறதுல இருந்து அன்பினுடைய தன்மை அமையுது. அன்பு எதுலாம் இருக்கணும்? தயவு இரக்கம் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல். அடுத்த பாயிண்ட், அன்புக்கு பொறாமை இல்லை. அதாவது நம்முடைய உடன் சகோதரன் செய்யும் ஊழியம், நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நம்முடைய உடன் சகோதரன் செய்யும் ஊழியம் தேவனால் நம்மை காட்டிலும் அதிகமாக அங்கீகரிக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? குறை கூறாமல், காயப்படாமல், கோவப்படாமல் அவங்க வளர்ச்சிக்காக பாடுபடுவது. அடுத்த பாயிண்ட், நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அதே வேலையை செய்யறதுக்கு தேவன் ஏற்படுத்தும் போது அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது? குறை கூறக்கூடாது, காயப்படவும் கூடாது, கோவப்படவும் கூடாது. அவங்க வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். 3வது பாயிண்ட், மற்றவருடைய வளர்ச்சி கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? குறையும் கூறக்கூடாது, காயமும் படக்கூடாது, கோபமும் படக்கூடாம அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். அடுத்த பாயிண்ட், அன்பு தன்னை புகழாது. புகழாது என்ற வார்த்தையினுடைய சரியான தமிழ், அதாவது ஒரிஜினல் வார்த்தையிலிருந்து தமிழுக்கு டைரக்டா மொழிபெயர்த்தோம்னா என்ன வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா, அன்பு தன்னைத்தானே தம்பட்டம் அடிக்காது. அதாவது குறிப்பா சொல்ல போன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவருடைய பார்வைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஊழியம். ஊழியம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு வேலையும் நம்ம தேவனுக்காக செய்யறப்ப அது மற்றவங்க பார்வையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அடுத்தது, அன்பு தன்னைத்தானே என்ன பண்ணாது? புகழாது. அதாவது யாராவது தன்னை புகழ்ந்துருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த புகழ்ச்சி அவாய்ட் பண்றது எப்படிங்கிறதுக்காக ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒர்க் பண்றதுனா அவங்ககிட்ட இருக்கிற அன்பினுடைய அடையாளம். தன்னை மற்றவர்கள் புகழாமல் இருக்க நினைத்தது. அடுத்த பாயிண்ட், அன்பு எல்லாவற்றையும் மறந்துவிடும். எப்படி இருக்காது? இருமாப்பாய் இருக்காது. அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் ஒருத்தர் கண்டிப்பா இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நான் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணமும் கட்டாயமா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிக்கக்கூடிய எண்ணமும் கட்டாயமா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பு அயோக்கியமானதை செய்யாது. இந்த அயோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையில இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் போய் 3 வார்த்தைகள் எடுத்தோம். முரட்டுத்தனம், தகாத செயல், திமிர் பிடித்த. இந்த 3 விஷயங்களும் அன்புடன் இருக்கிறவர்களுக்கு கட்டாயமா இருக்காதுங்கிறது தான் சரியான பதில். அதுக்கடுத்த பாயிண்ட், அன்பு தற்பொழிவை நாடாது. ஸோ தற்பொழிவை நாடாது அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை இட் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங். தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிறதுக்கு அன்பு கட்டாயம் இடம் கொடுக்காது.
தன்னை ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அன்பு இடம் கொடுக்கும். அன்பு யார்கிட்ட ப்ரொடியூஸ் ஆகுனா, தன்னை எல்லாரும் ஒரு வேலை செஞ்சிருக்கிறப்ப, அதாவது ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லாரும் புகழாம இருந்து நம்ம செஞ்ச வேலை யாரும் மதிக்காம இருந்தா கூட நாம் அதை பெருசா நினைச்சுக்காம இருக்கிறதா ரியல் லவ் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அதுல 3 விஷயங்கள் பார்த்தோம், 2 விஷயங்கள் பார்த்தோம். மற்றவர்கள் நலனுக்காக நம்முடைய சொந்த உரிமைகளை விட்டு கொடுப்பது. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், நம்முடைய நல்ல பெயரை மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்துவது. எக்ஸாம்பிள், அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக உபயோகப்படுத்தினான்னு பார்த்தோம்? ஒனேசிமுக்காக, பிலமோன் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்த அன்பு என்ன பண்ணாது? சிரமடையாது. கோபப்படுறது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா? பதில் சொல்றீங்க. அதாவது 2 விதமான கோபம் இருக்கு. ஒன்று நீதியான கோபம், இன்னொன்று அநீதியான கோபம். அநீதியான கோபம் பற்றி நான் நீதியான கோபம் படுறேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நீதியான கோபத்தின் ரிசல்ட், நீதியான முடிவு. எல்லா எக்ஸாம்பிளோட பார்த்தோம் நம்ம. அநீதியான கோபத்தின் முடிவு, அநீதியான ரிசல்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்பு என்ன நினைக்காது? தீங்கு நினைக்காது. ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை, இட் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். அதாவது ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரன், நம்மளை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா சகோதரனும் சகோதரியும் செய்யக்கூடிய எந்த தவறும் நம்முடைய இதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணிடணும்? அப்பப்ப அழிச்சிடணும். அழிச்சிடலாமா அல்லது உள்ளே கொண்டு போக விட்டுலாமா? அழிச்சிடலாம். உள்ளே என்ன பண்ணக்கூடாதுங்க, கொண்டு போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை உள்ள போயிடுச்சுனா கூட அந்த விஷயத்தை உடனடியாக நம்ம மறந்துடணும், மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பிறகு மறக்கணும் பார்த்தீங்கன்னா, அதான் அன்பு. தேவன் கொடுக்குற அன்பு நமக்கு பிரச்சனை. கண்டிப்பா மற்றவங்களுடைய குறைகளை நம்முடைய மனசுல என்ன பண்ணிக்க மாட்டோம், ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். மற்றவங்க செய்யற தப்பையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஒருத்தர் தீமையே செஞ்சிருந்தா கூட தீமை செய்தவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும்? மரியாதையாக நடத்த வேண்டும். அடுத்தது, பகையை மனசுக்குள்ள என்னைக்கு ஒழிச்சு வச்சிருக்கூடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது ரூபத்துல வந்து முடிஞ்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள ஒரு சகோதரர் மாற்றும் போது அவங்க மேல இருக்கிற தவறான ரெக்கார்டு எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போடக்கூடாது. அப்படிங்கிறது அன்பு தீங்கு நினையாது. அப்புறம் அன்பு அநியாயமா சந்தோஷப்படாம சத்தியமா சந்தோஷப்படும். அப்படி எடுத்துக்கூடாது. அன்பு கண்டிப்பா சந்தோஷப்படும். அன்பு சந்தோஷப்படும். எதுல சந்தோஷப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியத்தில் சந்தோஷப்படும். எதுல சந்தோஷப்படாது? நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, 2 விதமான ஜனங்கள் இருக்கிறத பார்த்தோம். ஒரே சம்பவத்துல ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ விரோதமா 2 விதமான குரூப் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா தீமை செய்யறதுக்கு போட்டி போட்டு வராங்க. அதை சகிச்சு கொள்ளக்கூடிய குரூப் வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்வதில் போட்டி போட்டு வராங்க. 2 சம்பவம் ஒரே மாதிரி மெச்சாரு பார்க்கும்போது. அப்ப என்ன ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து நமக்கு எதிராக ஒரு துரோகம் செய்தா அது அநியாயங்கிற வார்த்தை கூட நம்ம கிட்ட வரக்கூடாது. அவங்க செய்யறது என்னதான் அநியாயம் தான். ஆனா அநியாயம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுமா, சொல்லக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்குள்ள ஆவியின் கனிகள் வளர்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புன்னு சொல்லி எடுத்துக்கணும். 10 பேர் நமக்கு எதிராக சேர்ந்து நமக்கு துரோகம் பண்றப்ப அவங்க செய்யறது அநியாயங்கிற வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும்? ஆவியின் கனிகள் வளர்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. அதுதான் நம்ம தமிழ்ல விளக்கம் பார்த்தோம். அதாவது அநியாயத்தில் சந்தோஷப்படாமன்னா, தீமையை கேட்பதிலோ தீமையை செய்வதிலோ அன்பு என்ன பண்ணாது, சந்தோஷப்படாது. அதுக்கு பதிலா சத்தியத்தின் மூலம் வரும் கனிகளில் என்ன பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம. ஒரே சந்தர்ப்பத்துல கோராகு அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதம் என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடினாங்க. அவங்க செஞ்சது என்னதான், அநியாயம். அநியாயம் செய்யறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா மோசேவுக்கு அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு திருப்பி செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. மோசே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அவங்க அநியாயத்துல சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, அவங்க என்ன விஷயத்தை கிட்ட எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆவியின் கனிகள் வளர்வதற்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்றதுதான் சத்தியத்தின் மூலம் வரும் கனிகள் என்ன பண்ணப்படும், சந்தோஷப்படும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட பார்த்தோம், தானியேல். சோ தானியேலை தூக்கி ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணி எப்படியாவது சிங்கத்துடைய கெபிக்குள்ள போடுறது அப்படிங்கிற வார்த்தை அநியாயத்தில் சந்தோஷப்படுற குரூப்புடைய வார்த்தையா இருந்தா கூட சத்தியத்திலையும் ஆவியின் கனிகள் வரதையும் தானியேல் சந்தோஷப்பட்டதுனாலதான் தானியேலுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? இப்ப நமக்கெல்லாம் தானியேல் இந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு ஆசை வருதா இல்லையா? தெரியாம சொல்லிட்டேன். தானியேலை தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டப்ப சிங்கம் தானியேலை கடிக்கலைன்னு சொல்றப்ப ஒரு சந்தோஷம் வருது நமக்கு. யாருக்கு, எத்தனை பேருக்கு அந்த இடத்துல நம்ம இருந்தா இப்படித்தான் நம்ம இருந்து போகிற சந்தோஷம் வருது. தானியேல் இருக்கிறது நம்ம இருந்தா என்ன பண்ணிப்போம், நமக்கு ஆப்போசிட்டா ஒரு டீம் ஒர்க் பண்ணு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அந்த டீம் எப்படி கவனிக்கிறது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அன்பு என்ன பண்ணு தெரியுமா, மற்றவங்க எனக்கு எதிராக அநியாயத்தில் சந்தோஷப்பட்டா கூட நான் எதுல சந்தோஷப்படுவேன் பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆவியின் கனிகளை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது. இதான் சான்ஸ் எனக்கு இதான் சான்ஸ்.
சோ கிடைச்ச சான்ஸை தானியேல் கரெக்டா யூஸ் பண்ண மாதிரி நாமளும் யூஸ் பண்ணோம். சோ சத்தியத்தின் மூலம் வரும் கனிகளில் சந்தோஷப்படும், தீமையை கேட்பதிலோ செய்வதிலோ என்ன படாது, சந்தோஷப்படாது. இப்படி எல்லாம் டெவலப்பான ஒரு அன்பு, இப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் ஆன ஒரு அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை யாராலையும் உடைக்கவே முடியாது. எத்தனை சந்தர்ப்பம் பார்த்தோம், நம்முடைய எதிரிகளை நம்ம திருத்துறது, நம்முடைய எதிரிகளை ஃபீல் பண்ண வைக்கிறது, ஒரு தப்பான விஷயத்தையே நம்ம தப்பு இல்லாம எடுத்துக்கிறது, எப்படி இப்படிலாம் பிஹேவ் பண்றது, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு சகோதரனோ சகோதரியோ தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி வெளியே வந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை ஒருத்தராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாருன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகலத்தையும் தாங்கும். எது? அன்பு சகலத்தையும் தாங்கும். அடுத்தது சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போன வாரமே இந்த பாயிண்ட்குள்ள போறப்ப நம்ம ஒரு சின்ன கேள்வி முன் வச்சுதான் போனோம். இந்த நாலுமே பாக்குறதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா 2 ஜோடி மாதிரி தெரியுது நமக்கு. பார்க்கணும் எதுல 2 ஜோடி, தாங்கும் சகிக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் விசுவாசிக்கும் நம்பும் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கு. ஆனா நாலுமே ஒரே விஷயம் கிடையாது. நாளை நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பற்றி நிறுத்தோம். முதல் பாயிண்ட், ஒருத்தருக்கு இவ்வளவு தூரம் தேவன் பல சூழ்நிலைகளை கொண்டு போய் ஒரு அன்பை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த அன்பை ஒருத்தராலையும் உடைக்க முடியாத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா அப்படிப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சகலத்தையும் என்ன பண்ணுவாங்களாமா, சகலத்தையும் என்ன பண்ணுவாங்க, தாங்குவாங்க. அருமையான வசனம் பார்த்தோம். நம்ம சகலத்தை தாங்கிறது என்ன அர்த்தம்னா எனக்கு என்ன வந்தாலும் நான் தாங்குவேங்கிற அர்த்தத்துல இந்த வசனத்தை சொல்ல. எதை சொல்றான்னா, எத்தனை பேர் என் கூட சகோதரன் இருந்தாலும், எத்தனை சகோதரிகள் என்னுடைய சத்தியத்தில் இருந்தாலும் அத்தனை பேரும் பாவம் செய்யாமல் நான் பார்த்துக் கொள்வேன். அத்தனை பேரும் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்காக நான் என்ன பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். அருமையான பாயிண்ட் தான். அதுக்காக பவுல் கொடுத்திருக்காரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்று. இதுக்கு ரசல்பருடைய கமெண்ட்ரி இந்த வாரம் படிச்சேன். போன வாரம் சொல்லல. என்ன எழுதிருக்காங்கன்னா, நம்ம அத்தனை பேர் சத்தியத்துக்கு கொடுக்க முடியா, இந்த ஸ்லோகம் தலையாடிச்சா பத்தாது. நம்ம எல்லாம் சத்தியத்துக்குள்ள தான் இருக்கோம். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரே காமன் இதுதான். நம்ம எல்லாரும் வேற வேற சரீரம் இருந்தாலும் நம்மளாம் ஒரே சத்தியத்துக்கு கொடுக்கறதுனால நமக்கு எதிரி காமன் தான். யாரு? சாத்தான். சாத்தான் மட்டும் இல்ல, நமக்கு எதிரி யாருன்னா நம்ம செய்யற பாவம். நம்ம எல்லாருமே ஒரே எதிரிகிட்ட தான் மாட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம எந்த எதிரிகிட்ட மாட்டணுமோ அதே எதிரிகிட்ட வினோத்பாபுரம் மாட்டிக்க. இப்ப என்ன பண்ணலையா, வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? நாசன் போய் நின்னார் இல்லையா தாவீதுக்கு முன்னாடி, ஒரு அழகான கதையை சொல்லி அவர் வெளியே கொண்டு வருது. சோ எந்தெந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய சகோதரனோ சகோதரியோ ஒரு தீமைக்குள்ள போய் பாவத்தின் விளைவா ஒரு தப்பை செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்புல இருந்து எப்படி வெளியே கொண்டு வருதுங்கிறதுக்காக அவங்க நான் தாங்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. சோ காமன் எதிரிய நம்ம எல்லாரும் சேர்ந்து வீழ்த்த முடியாதா? இப்ப வினோத் பாபு ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவருடைய பாவம், அவர் எதிர்த்து போராடுறது கஷ்டமா இருந்தா கூட நம்ம அத்தனை பேர் சேர்ந்து அவருடைய பாவத்துக்காக அவர்கிட்ட வெளியே இருக்கிறதுக்காக போராடணும்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. அதுக்கு பேரு சகோதர சகோதரி. அதைத்தான் பைபிள் சொல்லுனா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இதை விட்டு போட்டு அவர் எப்படா தப்பு பண்ணுவாருன்னு பார்த்துட்டு அந்த தப்பை போய் 10 பேருக்கு சொன்னதுனால பாவம் குறையுமா பாவம் அதிகமாகுமா? நம்ம கிட்ட அன்பு இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என் சகோதரன் என் சகோதரி எந்த பாவத்தையும் செய்வதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், முடியுமா? இப்படி உட்கார்றதுக்கு என்ன அர்த்தம்? முடியுமா கேட்க? அன்பு இருந்தா கட்டாயம் முடியும். அதான் அன்பு சகலத்தையும் தாங்கும். இப்படி நான் வினோத் பாபு காப்பாத்தின்னு வச்சுக்கோங்கள, நல்ல மாட்டினாரு. காப்பாத்தின என்ன பார்த்தோம், அதுக்கு பேர் தான் ஊக்கமான அன்பு. அந்த ஊக்கமான அன்பு என்ன பண்ணும்னா வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, அதான் கிறிஸ்துடைய பிரமாணம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர். யாரு? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. ஒருவரில் ஒருவர் யார்? நம்ம தான். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்படி தப்பா யூஸ் பண்ணிருக்கூடாது வசனத்தை? நான் செய்யற பாவத்துக்கு போறா நீ மூடி.
என்ன உனக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்படி அல்ல. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பாவத்துல போராடிட்டு இருக்கிறப்ப, ஒரு பாவத்தை சரியாம செஞ்சு போய் மாற்றப்ப, அந்த பாவத்தை வந்து வெளியே கொண்டு வந்தா அந்த அன்பு அவர் செய்யற பாவத்தை என்ன பண்ணிப்ப? மூடும். அதான் பாயிண்ட். சரிங்களா? அதுக்கு ரசம்பர் கொடுத்த கமெண்ட்ரி மட்டும் வாசிக்கலாம். மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிருக்காரு இந்த வசனத்துல. அதாவது மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ்ங்கிற வார்த்தை தமிழுக்கு எப்படி வந்திருக்கு? திரளான பாவங்களை மூடும். திரளான பாவம். சோ திரளான பாவம்னா என்ன? திரளான பாவம் அப்படி என்ன கொடுத்திருக்காருன்னா, of their blemishes and imperfections. ஒரு சகோதரனுடைய கரை, ஒரு சகோதரனுடைய imperfection, shortcomings, குறை, அதுக்கப்புறம் failure, தோல்வி. ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் என் கூட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கரை ஏற்பட்டு ஒரு இம்பர்ஃபெக்ஷனுக்குள்ள போய் அவங்களுக்கு குறை ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க தேவனுக்காக சக்சஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர்ல போராடுறப்ப அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, திரளான பாவம். ஏன்னா இது பாவத்தின் விளைவாக தான் நடக்குது. சோ அந்த மாதிரி ஒரு பாவம் ஒரு சகோதரி செய்யறப்ப அந்த பாவத்தை மூடணுமா, அந்த பாவத்தை ஓபன் பண்ணி போய் எல்லாரும் சொல்லணும். திருப்பி கேட்கிறேன், அந்த மாதிரி ஒரு சகோதரன் ஒரு குறையோ ஒரு தவறையோ செய்யறப்ப அதை க்ளோஸ் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் போய் சொல்லணுமா? யார் க்ளோஸ் பண்ணணும்? யாரை க்ளோஸ் பண்ணணும்? பாவத்தை செய்த சகோதரனை அல்ல, பாவத்தை செய்த சகோதரியை அல்ல. அதான் ரசம்பர் கொடுத்த கமெண்ட்ரி. இது மண்ணால கூட சம்டைம்ஸ் வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க நீங்க. அனுதின மண்ணால. அடுத்த பாயிண்ட், the disposition that exposes the weakness of the brother is not allowed that covers. யாராவது ஒருத்தர் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை 10 பேருக்கு சொல்லணும்னு ஆசை வருது உங்களுக்கு? ஒரே ஒரு பேர் சொல்லிருக்கு வருதா? அப்படி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? மற்றவங்க பாவத்தை நம்ம தாங்க முடியுமா? நம்ம பாவத்தையே தாங்க முடியுமா? தாங்கினவங்க 2 பேர்த்த படிச்சோம்ல, ஒன்னு தானியல், இன்னொரு ஸ்தேவான். 2 பேர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சாகரப்ப கூட என்னை சாகடிச்சவங்களுக்கு பாவம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி, தேவனே அவங்க கொன்னாங்கிறதுக்காக அவங்க தண்டிச்சிடாதீங்க, அவங்க பாவத்தை நான் ஏத்துட்டு செத்து போயிடுறேன் அப்படிங்கிற அன்பு. அந்த மாதிரி ஒரு அன்புள்ளவர்களை பைபிள்ல படிச்சு நம்மளாம் எப்படி தேர்ன்னு பாத்தீங்கன்னா, அன்புல உச்சகட்டத்தில் இருக்கணும். வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா பாக்குறவங்க, உங்களை மாதிரிங்க எப்படியுமே இருக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா கட்டாயமா சொல்றேன், தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டர் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, நமக்கு குறைவா இருக்கு. இந்த பேசிக் விஷயம் இல்லாம எனக்கு பொறுமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரனோ சகோதரியோ சொன்னா அது எதுவுமே தேவனுக்கு பிரயோஜனம் ஆகாது அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். சோ அந்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட், அப்படி ஒரு பர்ஃபெக்ட்டா டெவலப் ஆன அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசி. இங்க இருந்தா இப்ப இந்த வாரம் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். நிறைய சகோதரர்கள் கொடுத்திருந்த விடை நான் எடுத்திருந்ததுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அதனால இப்ப நான் இங்க கேள்வி கேட்கும் போது கூட சரியான பதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பியூரா டெவலப் ஆன பர்ஃபெக்ட் லவ் சகலத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசி. இதுக்கு மாதிரி பார்த்து சகலத்தையும் தாங்கும். அதுக்கு வழக்கம் பார்த்தோம், எல்லாத்தையும் தாங்கிறது. அடுத்த பாயிண்ட், சகலத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசிக்கும். விசுவாசம் தான் நமக்கு என்ன தெரியும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரசம்பருடைய கமெண்ட் ரொம்ப டிஃபரெண்ட். விசுவாசிக்கும் என்ன? விசுவாசிக்கும், நான் வந்து இவரை விசுவாசிக்கிறேன் அதனால எனக்கு அன்பு இருக்கா? நான் வந்து கணவன் விசுவாசிக்கிறேன் அதனால எனக்கு அன்பு இருக்கா? நீங்க வந்து என்னை விசுவாசிக்கிறீங்க அதனால அன்பு சொல்ல முடியுமா? இல்லையா? பைபிள் சொல்லியிருக்கேன், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்ப ஏதோ ஒரு விசுவாசிச்சா நமக்கு அன்பு இருக்கணுமா? அப்ப சகலத்தையும் போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங்? சகலத்தையும் என்ன தமிழ்ல? எல்லாமே. அப்ப எல்லாத்தையுமே அன்பு என்ன பண்ணும்? விசுவாசி. என்ன மீனிங் இருக்கு? எதை விசுவாசிக்கு? அதான் முக்கியமான, எதை விசுவாசிக்கு? அன்பு எதை விசுவாசிக்கு? எது நடந்தாலும் நன்மைக்கே என்று விசுவாசிப்பதும் அன்புதான். நான் சொல்ல வரல, ஆனா அது அன்பல்ல. அது வந்து விசுவாசத்துடைய பாயிண்ட்ல வராது. இந்த இடத்துல நம்முடைய அன்பு சகோதரர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன பாத்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குன்னா பைபிள்ல தேவன் வாயில பேசின அத்தனை வார்த்தைகளும் நடக்கும் என்று விசுவாசிக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை? உண்மையை சொல்லி பார்க்கலாம். நம்மளாம் பைபிள்ல வந்து சத்தியத்தை படிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்முடைய டார்கெட் என்ன? நம்முடைய டார்கெட் என்ன? ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பூராமே தப்பா சொல்லிட்டேன்.
நம்முடைய டார்கெட் என்ன? டார்கெட் சபையாகணும். சூப்பர் டார்கெட் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். சபையாகணும் இல்லையா? தேவன் நம்மளை பார்த்து சபையா இருக்கீங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கார். கேள்வி கொடுக்குது எங்கேயாவது பைபிள்ல தேவன் நம்மளை பார்த்து சபையா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன விசுவாசம் வந்து சொல்லுங்க? ஜெயிச்சா கண்டிப்பா எங்க போயிடலாம்? கிறிஸ்துவோட போய் சிங்காசனத்துக்கு வந்து உண்மையாலுமே சொல்லி பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நான் ஜெயிச்சிருவேன்? போது இப்படியே போகுது. ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, பைபிள்ல தேவன் சொன்னா கட்டாயமா நடக்கும். எந்த அளவுக்கு இது நம்புறது, எந்த அளவுக்கு இது நம்புறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரசபருடைய விளக்கம் வந்து full of faith in divine promises and arrangement. அதாவது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் கட்டாயமா நடக்குங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு அது பேர் சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்தது all that God says in his words. அதாவது தேவன் தன்னுடைய வாயினால் டைரக்டா இல்ல, தீர்க்கதரிசிகள் மூலமா அல்லது பல்வேறு ரைட்டர்ஸ் மூலமா தேவன் சொன்ன அத்தனை ட்ரூத்தும் அத்தனை வாக்குறுதிகளும் கட்டாயமா நடக்கும் என்று என்ன பண்ணுமா? அன்பு விசுவாசிக்கும் இல்லையா? விசுவாசிக்கும் ரைட் ஆர் ராங்? ரைட். எக்ஸாம்பிள் ஃப்ரம் பைபிள். தேவன் என்ன சொன்னா நடப்பா, அதுக்காக செய்வேன். மற்றவங்க சொல்றாங்க, ஆனா தேவன் சொன்னாங்க இதெல்லாம் செய்யாத, இது தப்பு, நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்றப்ப நான் மாட்டினாலும் பரவாயில்ல, தேவன் சொல்லியிருக்காரு நடக்குன்னு சொல்லி செஞ்சவங்க டைரக்டா சொல்லிடலாம். யார் சொல்லிடலாம்? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? மகனை பலி கொடுத்து துணிஞ்சாரு. எந்த அடிப்படையில் துணிஞ்சாரு? இந்த பையன் திருப்பி என் கூட உயிரோட வருவான். ஏன்னா இந்த பையன் திருப்பி தன் கூட உயிரோட வருவாங்கிற விஷயத்தை வந்து ஆபிரகாம் நம்பருக்கு எந்த சான்ஸுமே இல்லை. ஏன்னா பையன் செத்து போயிடுவான். ஆனா பையன் செத்து போறதை விட தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது எப்படி இருந்தாரு? பயங்கர விசுவாசம் இருந்தார். அதனாலதான் அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசிக்கும். அப்படின்னா ஆபிரகாம் தேவன் மேல என்ன வச்சிருக்காரு? அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. அதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப தேவன் சொன்னா கட்டாயம் நடக்குங்கிறத பல விஷயங்களை கண்ட பார்க்காததுக்கு முன்னாடியே தேவன் சொல்லிட்டாருக்காக செஞ்சவங்க தான் சகலத்தையும் விசுவாசி. இப்ப இந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தேவன் நம்ம கிட்ட டைரக்டா வந்து பேச போறது இல்ல. ஆனா கட்டாயமா தேவன் பேசுவதற்கு பல வழிகள் இருக்கு. ஒன்னு வசனம் இருக்கு, இன்னொன்னு சத்தியம் இருக்கு, இன்னொன்னு பைபிள் இருக்கு. இல்ல ஒண்ணுதான். சகோதரர் இருக்காங்க, சூழ்நிலைகள் இருக்கு, கேட்கிற சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல தேவன் நம்மளை பார்த்து ஏதோ ஒரு வகையில உங்கள் பையனை பலியாக ஒப்புக் கொடுங்கள். இவ்வளவு விவரம் இருக்கு. இமேஜின் பண்ணி கொஞ்ச நேரம் இமேஜின் பண்ணுங்க. ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல நம்ம இருந்தா பண்ணிருப்போமா? இல்ல. சகோதரி சொன்ன கட்டாயமா பண்ணுங்க. எந்த அடிப்படையில் பண்றீங்க? ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு இந்த பையன் திருப்பி எனக்கு கிடைப்பான். இந்த பையன் மூலமா என்ன விளங்கும்? அப்படின்னா இந்த பையன் மூலமா தான் சந்ததி விளங்குன்னு சொன்ன தேவன் இந்த பையனை விளங்க வைப்பான்னு தெரிஞ்சு தேவன் கேட்டவன் என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டார். சோ அன்பு சகலத்தை என்ன பண்ணும்? விசுவாசி. கரெக்டா? சோ முதல் பாயிண்ட் இந்த டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். திருப்பி சொல்லலாம் ஒரு தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். இங்க உட்கார்ந்து இருக்காது. இதுக்கு மாற்று கருத்து இருக்கா? இதுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா உட்கார்ந்துருக்கவே உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். தேவன் என்ன சொன்னாலும் கட்டாயமா என்ன பண்ணும்? நடக்கும். அடுத்த பாயிண்ட் எழுதி முடிச்சிங்களா? அடுத்த பாயிண்ட், மனுஷன் என்ன சொன்னாலும் நடக்கும். இப்படி சொல்றீங்க, உங்க நம்பிக்கை போட்டு விட்டேன். என்ன நடக்காதுங்க? முழுசா சொல்லுங்க. நாசமா போயிருவீங்க. இவரெல்லாம் வந்து வராது பாருங்க, இவரெல்லாம் என்னது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது இதை விசுவாசம் சொல்லுங்க. என்ன நம்ம தான் நாசமா போயிடும். சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு எனக்கும் சுத்தமாவே பிடிக்கல, தேவனுக்கும் பிடிக்கல. சோ எடுத்துடலாமா? அதுக்கு பதில் வேற என்ன போடலாம்? இந்த இடத்துல மனுஷன் சொல்றத விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கலாம். அதான் அன்பு. எதையும் கேட்டா மனுஷன் சொல்லும் நல்ல விஷயம் நடக்கும் என்று விசுவாசிங்க. நான் சொல்றது மனுஷன்கிறது உலக மனிதர்கள் இல்ல, சத்தியத்தில் இருக்கிற சகோதரர். மூணாவது பாயிண்ட், மனுஷன் சொல்லும் எந்த கெட்ட விஷயமும் நடக்க கூடாதுன்னு சொல்லி விசுவாசிங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா,
அந்த பாயிண்ட் வர சொல்றேன். இப்ப வேண்டாம். முதல் பாயிண்ட் வந்துடலாமா? தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். அப்ப தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை வேணா முதல்ல தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியும். திருப்பி சொல்றேன், தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒருத்தருக்கு வரணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தெரியணும்? தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியணும். அதை கரெக்டா கவனிச்சிருக்கணும். அதை கரெக்டா கவனிச்சவர் ஒண்ணு ஆபிரகாம் இல்லையா? சோ ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்ததுக்கு என்ன காரணம்னா ரியல் லவ் தான் காரணம். தேவன் மேல வச்ச அன்பு. கரெக்டா? ஆதாமுக்கு விசுவாசம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அன்புதான் காரணம். அன்புதான் காரணம். என்ன அன்பு? தேவன் மேல வைக்கிறது போட்டு ரைட். சோ இந்த இடத்துல தேவன் மனுஷன் கரெக்டா பெஸ்ட். இப்ப ஆபிரகாம் பண்ணத வாசிச்சோம்னா அது வசனம் ஏற்கனவே படிச்சது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். கட்டாயமா மரித்தோரில் இருந்து இவன் எழுப்புவதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயத்தோட என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தார். அடுத்த பாயிண்ட் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பைபிள் இருக்கு? நோவா என்ன பண்ணாரு? வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அவருடைய விசுவாசம் இருக்குல்ல, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை பட் தேவன் சொல்லிட்டார். ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை தேவன் சொல்லிட்டார். இதுக்கு பேர் தான் சகலத்தையும் என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்க. நடக்கல, பார்த்ததில்ல, ஆனா தேவன் சொல்லிட்டார். சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்தது தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணார். பேழை என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். பேழை தான் உண்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை போல இப்ப நம்ம கட்டினா கூட ஒரு பேழையை கட்டி முடிக்க முடியாது. முடியுமா? வித் ஆல் டெக்னாலஜி நோவா கொடுத்த மாதிரி அந்த பலி யாருமே கொடுக்க முடியாது. எதை நம்பி கொடுத்தாரு? நமக்கெல்லாம் சுனாமி வரும்னு காமிச்சிட்டு அப்புறம் சுனாமி வரும்னு சொன்னா தான் சுனாமி பத்தி தெரியும். இங்க மழை வருதுன்னு சொல்றப்ப மழையை பத்தி தெரியாதவருக்கு மழை வருதுன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாருன்னா கட்டாயமா ஏதோ ஒண்ணு வரும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்புற பார்த்தீங்களா? அதான் விசுவாசம். 14 அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்ப்பு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாதி. ஓகே, அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வரலாமா? தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். புதிய ஏற்பாடு வந்துடலாம். இப்ப நம்ம தான் எல்லாரும் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கோம். இமேஜினேஷன் பாருங்க, ஒருத்தருக்கு எப்படி போகுது பக்கத்துல அப்படி கப்பல். நம்ம எல்லாரும் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கோம். விசுவாச கப்பல் அல்ல, கப்பல்ல போயிட்டு இருக்கோம். கப்பல்ல போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே சரிங்களா? எல்லாருமே போயிட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் காத்து அடிக்கும். தெரியும், கப்பலை போனாலே புயல் காத்து அடிக்கும். ஏன்னா நம்ம பாருல கட்டாயம் அடிக்கும். அடிக்குதா? 2 விஷயத்துக்கு அடிக்கும். ஒண்ணு நம்முடைய பழைய மனுஷனை கொள்றதுக்கு, இன்னொரு புதிய சிருஷ்டியை வளர்த்துவதற்கு. இது என்ன படிச்ச சப்ஜெக்ட்ல. இப்படி கப்பல்ல பயங்கரமான ஒரு போராட்டம் ஏற்படுறப்ப அந்த கப்பலுக்குள்ள மற்ற உலக ஜனங்கள் இருக்காங்க. ரைட், சரிங்களா? எல்லா ஜனங்களும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். நாமளும் அந்த கப்பல் இருக்கோம். இப்ப நம்முடைய விசுவாச மதத்துல எப்படி இருக்கும்? ஆனா நம்ம கிட்ட தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பா உன்னை கொண்டு போய் நான் ஸ்ரீலங்காவில் சேர்த்துவேன் அப்படின்னு. கப்பல் ஸ்ரீலங்கா தான் போக முடியாது. என்ன பண்ண முடியும்? எப்படி எவ்வளவு ஈஸியா வருது. தேவன் சொல்லிட்டாருல ஒன்னாக கப்பலுக்கு. அப்படியா? யாருடைய கல்வி பத்தி பேசிக்கலாம்? கப்பல் முழுக்க ஆயிடுச்சு. கப்பல் இருக்கிற எல்லாருமே ஆடுறாங்க. அப்போஸ்தலர் போல் தாங்குற கப்பலை அவ்வளவு பேரும் சேர்ந்து அவ்வளவு இயற்கையை சேர்த்து கப்பலை ஆட்டுது. இவருடைய வார்த்தை கப்பலை அப்படியே சார்ந்து என்ன பண்ணாரு? அப்படி பெருசா வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23, 24, 25. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால். எவ்வளவு நாள்? ஒரே ஒரு நாள் அடிச்சது நம்ம காட்டுறது. ஒரே ஒரு நாள். அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் பாதி எடுக்காங்க. எப்படி இருப்பாரு? சகலத்தையும் நம்ம தாங்க விசுவாசிக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. முழுசா போச்சு. ஏன்? ஆனா உள்ள பூந்தாச்சு, தண்ணியில உள்ள பூந்தாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். முழுச நம்பிக்கை என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று
மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அடுத்தது, ஆகிலும் இட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். இப்ப நம்ம இந்த இடத்துல நின்று தைரியம் சொல்லியிருப்போம். எந்த அடிப்படையில் தெரியுமா? எந்த அடிப்படையில் தெரியுமா? சகலத்தையும் விசுவாசிக்கும் என்ற அடிப்படையா பார்த்து ஒரு பிரச்சனை வந்துடும். என்னதான் இருந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பவுலுக்கு எண்ணம் இருந்துச்சா, விசுவாசம் இருந்துச்சா? அந்த விசுவாசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ரீசனபிளா ரீசன் கொடுக்கிறார். தேவன் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கும் என்ற விசுவாசம். வாசிங்க. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே. பவுலே, என்ன பண்ணாத? பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ கண்டிப்பா எங்க போய் நிக்கணும்? ராயனுக்கு முன்பாக நிக்கணும். அடுத்தது, இது உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். சோ இந்த விஷயத்தை பவுலுக்கு சொன்னது யார்? தேவன். தேவதூதன் யார் தான்? கண்டிப்பா தேவன் தான். அப்ப தேவன் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அப்போஸ்தலர்களுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கப்பல்ல அவ்வளவு ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் வரும்போது கூட ஒருத்தருக்கு கரெக்டான விசுவாசம் இருந்துச்சுன்னா அத்தனை பேருக்கு சரி பண்ணிடலாம். திருப்பி சொல்லுமா? எல்லாரும் பயந்து இருக்கிறப்ப ஒரே ஒரு சகோதரனுக்கு மட்டும் தேவன் எதிர்பார்க்கும் அன்பு இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில அத்தனை பேருக்கு சமாதானப்படுத்திடுவாங்க. அத்தனை பேருக்கு சமாதானப்படுத்திடுவாங்க. அந்த அன்பு மட்டும் இல்லைன்னா எல்லாரும் சமாதானமா இருக்கிறப்ப வந்து ஒரு பேச என்ன பண்ண விடுறது? கிளம்பு. இது அன்பே கிடையாது. சரி, வாசி. 25ஆம் வசனம். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள். திடமனதா இருக்கணும்னா என்ன வேணும் நமக்கு? அன்பு. அதான் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். தாங்காது, விசுவாசிக்கும். அடுத்து நெக்ஸ்ட். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். சோ இந்த இடத்துல யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க? தேவன். இப்ப அதே மாதிரி நமக்கும் தேவன் தேவதூதர்கள் மூலமா சொல்லிருக்காரு இல்லையா? சொல்லிருக்காரு இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்லிருக்காரு கேள்வி மனசுக்குள்ள ஓடாது. கரெக்டானே? சொல்லிருக்காரு இல்லையா? சொல்லிருக்காரு. பர்டிகுலரா 7ஆம் சபை சொல்லிருக்காரு இல்லையா? பர்டிகுலரா 7ஆம் சபை சொல்லிருக்காரு இல்லையா? என்ன சொல்லிருக்காரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 21ஆம் வசனங்கள். இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். உண்மையிலேயே எங்க நின்று தட்டுறாரு? வாசற்படியில. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவனோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்யும். இப்ப நமக்கு தேவன் பிராமிஸ் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்காரா இல்லையா? எல்லாரும் இண்டிவிஜுவலா வசந்த 2 படிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு பண்ணி கரெக்டா சொல்லுங்க. மனசுக்குள்ள முடிவு பண்ணி சொல்லுங்க. என்ன பிராமிஸ் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு? இது என்ன பிராமிஸ் கொடுத்திருக்காரு? அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன பிராமிஸ் கொடுத்திருந்தாரு? கண்டிப்பா ராயன்படி போய் இப்ப ஒன் நிமிடம் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்குமே எந்த ஆபத்து வராது. இப்ப நமக்கு என்ன பிராமிஸ் கொடுத்திருக்காரு? இவ்வளவு பெரிய பிராமிஸா? எங்க வேண்டிய உட்காருங்க. நடக்குமா நடக்காது? நடக்கும். ஆனா என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். புரியுது உங்களுக்கு? சோ ஜெயிக்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? அப்படி என்ன தேவன் சொல்லிட்டாரு, அது நமக்குன்னு சொல்ல. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு நோவாக்கு சொன்னாரு, இது நமக்குன்னு பர்டிகுலரா சொல்ல. யார் இப்படி இருப்பீங்களோ அவங்களுக்கு இந்த வசனம் சூட் ஆகிட்டாரு. அவ்வளவுதான் முடிச்சது. அப்ப கண்டிப்பா தேவன் சொல்லிட்டா கட்டாயமா நடக்கும். மனுஷன் சொன்னா கண்டிப்பா அது அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் எதிர்பார்க்கும் அன்பை உடையவர் இருந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னா, தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். செகண்ட் பாயிண்ட், மனுஷனா நம்ம சகோதர சகோதரிகள் நினைச்சுக்கலாம். சகோதர சகோதரிகள் சொல்லும் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் என்று என்ன பண்ணணுமா? விசுவாசம். என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கு? எப்படி சொல்ற நம்முடைய அன்பு சகோதரர் கொஞ்சம் சத்தியத்துல வீக்கா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவார்? கட்டாயமா நம்மளாம் சேர்ந்து கொஞ்சம் அவருக்கு உற்சாகம் கொடுத்து அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீலிங் எல்லாம் கொடுத்தோம்னா கட்டாயமா அவரு சத்தியத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மகனா வளர்ந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் சொன்னா அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? அவரெல்லாம் இங்க வருது.
அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது முதல்ல. அப்படி சொன்னோம் கட்டாயமா நமக்கு என்ன இல்லை, அன்பு. அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், மனுஷன் சொல்ற எந்த கெட்ட விஷயம் நடக்க கூடாதுன்னு விசுவாசம். ஒரு விஷயம் தெரியுமா, விளப்பம் இருக்கிறது, நீங்க சிரிக்கிறீங்க, விளப்பம் இருக்கிறது இப்ப இருக்காது தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன், 2 வருஷம் சத்தியத்துக்கு போயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன விசுவாசம் போய் வருது, அவர் போனாலும் போகாட்டியும் நம்ம என்ன விசுவாசிக்கா, ஐயோ இந்த வார்த்தை நடக்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கு? ஐயோ நடந்துடக்கூடாது, அவர் ரொம்ப மோசமான என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையோ தப்போ நமக்கு அன்பு என்ன யோசிச்சு தெரியுமா, தேவனே அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக உண்மையா இருக்கவே கூடாது. அந்த பக்குவம் நமக்கு வரும். அதான் சகலம். சகலத்தையும் என்ன பண்ணும், விசுவாசம். சரிங்களா? இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்லையா? ஒரு கெட்ட விஷயம் சொல்றப்ப அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களை பத்தி ஒரு கெட்ட விஷயம் சொல்றப்ப அந்த கெட்ட விஷயம் நடக்கூடாதுங்கிறதுக்காக பைபிள்ல யாருமே தேவனுக்கு பிரேயர் பண்ணதில்லை. நிறைய பேருக்கு புரியுங்க, திரும்பி சொல்றேன். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொன்ன கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாதுன்ட்டு இன்னொருத்தர் தேவன் கிட்ட பிரேயர் பண்ணதே இல்லை. மோசே, எஸ்தர், அவ்வளவு தூரம் போக வேண்டாம், ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கரியு ராஜா. பிளான் பாருங்க எப்படி வருது, பேப்பர்ல வருது பிளான். ராஜாவே நீர் வாழ்க, இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று எல்லா பிரதானிகளும் கூட்டம் கூடி முடிவு பண்ணியாச்சு. நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறமா ராஜா கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போட்ட கையெழுத்து தானியேலுக்கு விரோதமா போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் தானியேலுக்கு விரோதமா பிளான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளானை தான் மாத்த முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் தேவன்கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 6:14. இந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். தானியேல் 6:14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தைகளை கேட்டபோது, தான் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருக்கு ஆப்போசிட்டா போய் முடிஞ்சிருச்சு, இப்ப தானியேலுக்கு அப்படிங்கறத கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, தன்னில் மிகவும் என்ன பண்ணிட்டார், சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றி. யாரை அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்ப நான் ராஜா, நீ எக்கேல கேட்டு போ, நீ இல்ல 100 பேர் வருவாங்க அப்படி சொல்லலாம். ஒரு நல்லவன் கூட என்னுடைய தீமையான விஷயத்தின் மூலம் கெட்டு போயிருக்கூடாது. தேவனே, யாரோ பண்ண பிளான் அநியாயமா தானியேல் மாட்டிட்டார், அதுக்கு நானும் ஒரு காரணம், தயவு செஞ்சு கேட்கிறேன் தேவனே, அந்த விஷயம் நடக்கக்கூடாது. எப்படியாவது நீங்க பிளான் பண்ணி மாத்துங்கன்னு சொன்னா தேவன் மாத்த மாட்டாரா? கண்ணன் பேர் எனக்கா கேட்டா என் மேல வர ஒத்திங்க தேவன் மாற மாட்டாரா? கட்டாயமா மாத்துவார். ஏன் தெரியுமா? ஒரு சகோதரனுக்கு அன்பை சொல்லி கொடுத்த தேவன் அந்த அன்பின் மேலும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக கேட்கும் போது கட்டாயமா தேவன் மதிப்பார், கட்டாயமா மதிப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இந்த அன்பை நம்ம டெவலப் பண்றதுக்கு அவர் பாருங்க என்ன பண்றாருன்னு, தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து. எப்படி செஞ்சிருப்பா? அப்படியா? ஐயோ தேவனே நடந்தக்கூடாது, தேவனே நடந்தக்கூடாது. அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு என்ன பண்ணிருக்காரு? சூரியன் அஸ்தமிக்கிற இவர் போட்ட பிளான், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் டிலே பண்ணிட்டா அடுத்த நாள் தான் தானியேல் கூட உள்ள போக முடியும். எதுக்குள்ள? சிங்கப்பூர். சோ என்ன பண்றாருன்னா டைம் டிலே பண்றாரு. அது அவருடைய பிளான், அது நடக்காது, அவருடைய பிளான் நடக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன ஹைலைட்னா, இப்படி ஒருத்தர் காப்பாத்துற எண்ணம் வந்து பாத்தீங்களா, இந்த எண்ணம் யாருக்கு இருக்கணும்? சோ இனிமேல் ஒரு சகோதரனை பத்தியோ ஒரு சகோதரி பத்தியோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காதிப்பு. கரெக்ட். முதல்ல என்ன பண்ணா, சிம்பிள், தேவனே இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருக்க கூடாது. சகலத்தையும் தைரியமா சொல்லு, சகலத்தையும். அப்புறம் இதே ராஜா தானியேலை கொண்டு உள்ள போட்டு இருக்குல்ல வழி இல்ல வீட்டுல போட்டு அப்புறம் புலம்புறாரு. ஒரு புலம்பு தேவனை பார்த்து வாசிக்கலாம். தானியேல் 6:16. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவரை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். இப்ப உடனே ராஜா என்ன பண்ணுவாரு? முடிச்சது அவ்வளவுதான், நாங்க வாங்க போலாம், பக்கத்துல இருந்த சிங்கம் நம்மளே பிடிச்சு கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா
உடனே அப்படி பாயிண்ட் பாருங்கன்னுட்டு ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். என்ன மீனிங் இருக்கு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார்னு ஒரு ராஜா சொல்றானா என்ன அர்த்தம் பண்ண சொல்லி பார்க்கலாம். இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு தானியேல் எந்த தப்பும் செய்யல. ஒரு தப்பு பண்ண குற்றவாளியை போடுறப்ப ராஜா அப்படி சொல்லுவாரா தேவன் உன்னை காப்பாற்றுவாரு அப்படின்னா ராஜாக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? ஒரு தீமையான விஷயத்தை மேல சுமத்திட்டாங்க. நான் தேவன் கிட்ட கேட்டேன் இது உண்மையா இருக்கக்கூடாது, தேவன் ப்ரூவ் பண்ண போறாரு அது உண்மையில்ட்டு. சோ தானியேல் கண்டிப்பா நீ வணங்கும் உன் தேவனை என்ன பண்ணுவாரு, என்ன எப்படி பண்ணுவாரு தெரியுமா அப்படின்னு சொன்ன என்ன பண்ண கூடாது. என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னா என்ன பண்ணணும், கட்டாயம் இந்த விஷயம் உண்மையாக இருக்கக்கூடாது. அது உண்மையை எதிர்பார்த்தோம், அது உண்மையாக எதிர்பார்த்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இருக்க கூடாது தேவனை, அவரை காப்பாத்துங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரக்கூடிய கெப்பாசிட்டி வரணும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு நம்மள எங்கேயோ ஏதோ படிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. கரெக்டான உண்மைதான். என்ன நினைப்போம் நம்ம சில சமயத்தில் வரும்னா இதெல்லாம் எங்க நினைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா எவ்வளவு சப்ஜெக்ட் படிச்சு நம்ம பிரயோஜனமே இல்லை. தேவன் கொடுத்த அருமையான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு தேவன் இன்னும் என்ன பண்ணீங்க கொடுக்கல. கம்ப்ளீட் பாடுகள், உச்சகட்ட உபத்திரவங்கள் இருக்கல நமக்கு. அதை சொல்றது நமக்குள்ள என்ன வெக்கம் இருக்கா இல்லையா? உச்சகட்ட உபத்திரம். ஆனாலும் எப்படி இருக்கிறோம், அந்த சந்தோஷத்தோட அன்பாம் அப்படி இருக்கு. அந்த வாழ்க்கையில இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் முடிச்சிட்டோம். ஒன்னு சகலத்தையும் தாங்கும், இன்னொன்று சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்தது சகலத்தையும். இதுக்கு என்ன மீனிங், விசுவாசிக்குங்கிறது இப்பதான் பார்த்தோம். இந்த இடத்துல அவர் சொன்ன மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் மட்டும் போடுறேன். ரசகுருடைய கமெண்ட்ரி, ஹோப் ஆல் திங்ஸ். அது ஃபெய்த், இது ஹோப். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்குமே. பட் அது நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல. நம்முடைய சப்ஜெக்ட் ஒரு அன்பு, ஒரு தூய அன்பு, ஒரு பர்ஃபெக்ட் லவ், பலவிதமான சூழ்நிலையிலும் ஜெயிச்சு வந்த ஒரு அன்பு. சகலத்தையும் நம்புனா எதை நம்பும்? சகலத்தையும் விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்கும்? மூணு பாயிண்ட். முதல்ல தேவன் என்ன சொன்னாலும் நடக்கும். ரெண்டாவது மனுஷன் சொல்ற நல்லதெல்லாம் நடக்கணும். அடுத்தது மனுஷன் சொல்ற தீமையான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. இதுதான் சகலத்தையும் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அடுத்தது சகலத்தையும் அந்த எதை hoping always for the best outcome in respect to all. Hoping always the best outcome in respect to all with whom he may have to do so. புரிஞ்சுச்சு? நான் பார்த்து பண்ணி போயிடணும். அன்பு என்னைக்குமே புரியல என்ன பண்ணிடும், சொல்லிடும். என்ன விளக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்க அப்ப யாரும் ஒரு ஆன்சர். இது நம்மளை பத்தின விஷயம். நமக்கு அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா சகலத்தையும் நம்புவோம். என்ன நம்புவோம் தெரியுமா? தேவனுடைய வசனங்கள் நடக்கும் நம்புறதுக்கு இல்ல, அதுக்கு பேரு விசுவாசம். எனக்கு எது நடந்தாலும் சொல்லு, எனக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கே, அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு தடவை வாசிக்கலாம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் என்ன கூறுகிறவர்களுக்கு? அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தனக்கு எது நடந்தாலும், மற்றவங்களுக்கு இல்ல, தனக்கு எது நடந்தாலும் அது சகலமும் தானே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. இது இண்டிவிஜுவல் பர்சனுக்கா எல்லாத்துக்கும் சேர்த்தா, ஆனா ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்ப தனித்தனியா தனக்கு. அப்ப ஹோப்புங்கிற வார்த்தை நம்ம இண்டிவிஜுவலுக்கு, விசுவாசங்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு. புரியுதா? சோ அன்பு சகலத்தை என்ன பண்ணும், நம்பும். என்ன நம்பும்? எனக்கு நடக்கிற எல்லா விஷயம் என்னதான் நண்பன். எதுக்கு நண்பன்? நான் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறனோ, எதுக்காக தேவன் நீங்க அழைத்திருக்கிறாரோ அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்றதுக்கு எனக்கு நடக்கிற எல்லா விஷயம் என்னதான், நன்மைதான்.
அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அருமையா சொல்லுவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த யார் கொடுத்த? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன பண்றேன் அப்படி என்ன பண்றாரு அப்போஸ்தலன் பவுல்? ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்காரு. ஈஸியான ஓட்டமா கஷ்டமான ஓட்டமா? என்னங்க பதில் சொல்ல மாட்டீங்க? அது கடினமான ஓட்டமா ரொம்ப சுலபமான ஓட்டமான்னு கேக்குறேன். கரெக்டான என்ன ஓட்டம் தான்? கடினமான ஓட்டத்துல நிறைய பேருக்கு ஓடுறதுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும் கடினமான ஓட்டத்துல ஓடுறதுக்கு? அன்பு. என்ன பிடிக்கும் தெரியுமா? ஒரு தடை வருதா, ஓடுறப்ப தடை வருதா, தடை வந்தா தடையை பார்க்க கூடாது, டார்கெட்டை பார்க்கணும். தடை வந்தால் தடையை பார்க்க கூடாது, டார்கெட்டை பார்க்கணும். டார்கெட் என்ன? பரமழைப்பின் பந்தய பொருள். பரமழைப்பின் பந்தய பொருளை போய் ரீச் பண்ண ஓடிட்டு இருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு தவறான விஷயத்தை தூண்டுறதுக்கு ஒருத்தர் வந்தா உடனே நமக்கு வெறுக்க வேண்டாம். அந்த தவறான விஷயம் எனக்கு ஏன் நடக்குதுங்கிறத நான் என்ன பண்ணணும்? இப்ப அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்றது அர்த்தம். ஏன் தேவன் நமக்கு இதை கொடுத்திருக்காரு? அப்ப எது நம்ம மனசுல இருக்கணும்? படக்கூடிய பாடுகளா, அடையக்கூடிய டார்கெட்டா? அடையக்கூடிய டார்கெட் அடையணும்னா பாடுகள் வராதுன்னு பைபிள் சொல்லிருக்கா? வரும். பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணணும்? அதை எப்படி எடுத்துக்கணும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டதுனாலதான் பின்னாடி ஒரு நன்மை வரப்போன்னு சொல்லி தெரிஞ்சதுனாலதான் யோபுவாலையெல்லாம் ஒய்ஃப் பேசுறப்ப இப்படி திருப்பி பேச முடிஞ்சு. என்ன பேசுறதுமா? நம்ம பேச்சா பேசு பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னுமா நிக்கிற நீ உத்தமத்துல? அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு. உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றார். தேவனை தூஷித்து எதை விட்டுரு? ஜீவனை விட்டுரு. என்ன பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல யோபு? ஒருவேளை சரி பரவாயில்ல, ஏதோ தேவன் கொடுத்தாரு, அதை விட்டு கொடுத்துடலாம். ஒய்ஃப் தானே பேசுது, இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோசிச்சார். அந்த இடத்துல அவருக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன? இப்ப எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது கூட எதுக்காகத்தான் இருக்கும்? எதுக்காகத்தான் இருக்கும்? கரெக்டா பதில் வரல. எதுக்காகத்தான் இருக்கும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சோ அதோட பதில வந்துச்சா? வெளியே எப்படி வந்துச்சு பாருங்க. வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். என்ன? ஏன் அவர் இப்படி போட்டு திட்டுறார் வைக்க? நம்ம தப்பா சொல்லிட்டாங்க. சரி, நம்ம தப்பா சொல்றீங்க. இல்ல இந்த போட்டு கொஞ்சம் பேர் பதில் இல்லை. அவங்க ரொம்ப விவரமா இருக்காங்க. நம்ம தப்பா பேசுறாங்க. மற்றவங்க தப்பா பேசுறாங்க நம்ம சொல்லலாமா? அதான் மாட்டிட்டோம். சோ அந்த அம்மா தப்பா பேச இல்லையான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? இது அவ்வளவுதான் முடிஞ்சது. சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குதுங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இல்ல. இது முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா யோபு சொல்றாரு, நீ வேணா நினைச்சுக்கோ, நான் தான் மோசமா இருக்கேன், ஆனா எனக்கு தெரியும் தேவன் எனக்கு என்ற ஒரு நன்மை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்புற பாத்தீங்களா? அதுதான் வாசிங்க. அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இன்னொரு சொல்லலாம் எல்லாருமே, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் எதை பெற வேண்டாமோ? தீமையை. இப்ப நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோமா கஷ்டத்தோட அனுபவிக்கிறோமா? வா, நீங்க சொல்றதா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. எப்படி அனுபவிக்கிறோம்? சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறோம். இது உலகமெல்லாம் பொய்கிற மாதிரி சிரிக்கிறீங்க, அப்படியா? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அவங்க எல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே எதை தெரிவிப்பாங்க? பாடுகள். பாடுகள் முடிச்சதுக்கு அப்புறம் எதை தெரிவிப்பாங்க? அந்த பாடுகள் முடிச்சதுக்கு அப்புறம் எதை தெரிவிப்பாங்க? அடுத்த பாடுகள், அடுத்த பாடுகள், அடுத்த பாடுகள். இப்படியே பாடே வந்துச்சுன்னா எப்படி தாங்குறது? அதாவது என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எந்த அளவுக்கு பாடுகள் வருதோ, திருப்பி நீங்க ஃபில் பண்ணுங்க, எந்த அளவுக்கு பாடுகள் வருதோ, fill in the blanks, அந்த அளவுக்கு வரல. சரியா வரல. அந்த அளவுக்கு
அப்போஸ்தலர் போய் கேட்கலாமா? பவுல்கிட்ட போய் கேட்கலாம். எப்படி பவுல் இருக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க கொஞ்சம் கேட்டா அவர் சொல்றாரு, எவ்வளவு வருதோ அவ்வளவு நல்லா இருப்பீங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. பயந்துடாதீங்க. அவர் எதை ஆறுதல் சொல்றாரு தெரியுமா? வாசிங்க. எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்வதற்கு என்ன ஆகணும்? திராணி. தகுதி. எதுக்கு தகுதி? மத்தவங்க கஷ்டப்படுறப்ப அவங்களுக்கு போய் நம்ம என்ன சொன்னோம்? அதுக்கு என்ன படிக்கணும்? இப்ப வினோத் பாபு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஆறுதல் சொல்றது என்ன படிக்கணும்? என்ன படிக்கணும் தெரியுமா? அதை விட அதிகமான பாதைகள் யார் அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு சகோதரனுக்கு நன்மை வரும்னா எனக்கு என்ன வரும்? இப்படி உட்கார்ந்து எப்படி ஒரு சகோதரனுக்கு நன்மை வரும்னா எனக்கு என்ன வரும்? அனுபவம் எது மூலம் தான் வரும்? சொல்லிருக்க பாருங்க. வாசிங்க, மறுபடியும் முதல்ல வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு கொடுப்பாரு, ஆனா எதை கொடுத்துருவாரு கூடவே? ஆறுதல். அப்படி என்ன அர்த்தம்? அந்த ஆறுதல்ங்கிறது எடுத்துக்கிறதா இருக்குது. ஐயோ அம்மா சொல்லி கத்த ஆரம்பிச்சு சொல்லுங்களேன், அது ஒண்ணுமே இல்லை. என்னுடைய டார்கெட்டை நான் ரீச் பண்றதுக்கு தான் இந்த பாடல்கள் வரும் சொல்லி எடுத்துட்டோம்னா அது நமக்கு என்னவா மாறிடும்? ஆறுதலாக மாறிடும். ஆபரேஷன் பண்ணுமா வேண்டாமா? உடம்புல ஏதாவது பிரச்சனை ஆபரேஷன் பண்ணுமா வேண்டாமா? ஆபரேஷன் பண்றப்ப கத்தி கிட்ட தூக்கி வீசி போட்டு டாக்டர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லி வெளியே ஓடி விட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா டார்கெட் போய் ரீச் பண்ண முடியாது. அப்ப டார்கெட் ரீச் பண்றது இதெல்லாம் தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா, பாடுகள் வரும்போது நமக்கு வலியோ கஷ்டமோ வரக்கூடாது. என்ன வரணும்? அதிகமான ஆறுதல் யாருக்கு வரும்? அதிகமாக பாடுபடுவது. அப்ப தேவன் கிட்ட என்ன கேட்கணும்? நல்ல என்ன கேட்கணும்? வாசிக்கலாம். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது. என்ன பண்ண? பாடுகள் என்னாலும் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. சோ கிறிஸ்துவின் மூலம் வரும் ஆறுதல் நமக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? அந்த ஏரியா பூரா எல்லாரும் எங்களுக்கு வம்பு சொல்லிக்காதான் வம்புன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க. என்ன வரணும்? ஆறுதல் வேணும் வேண்டாமா? ஆறுதல் வேண்டாம். என்ன அர்த்தம்? ஆறுதல்ங்கிற விஷயம் தான் சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல் குவாலிஃபிகேஷன், எது நடந்தாலும் என்னதான் நமக்கு நன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆறுதல் வந்துடும். 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது நம்மளை சேர்த்துக்கலாம். நீங்கள் எங்களோடு கூட என்ன பண்றீங்க? பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை தான் ஹோப். அதை தான் படிச்ச அன்பு சகலத்தையும் நம்பும். இப்ப பவுலுக்கு என்ன நம்பிக்கை? பின்னாடி ஒரு குரூப் வருவாங்க, அவங்க இந்த வசனத்தை எடுத்து படிப்பாங்க. படிக்கும் போது என்ன புரிஞ்சுப்பாங்க தெரியுமா? பாடுபட்டால் தான் நம்ம கிட்ட அன்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாடுபடுவதற்கு சந்தோஷமா போகணும்னா நாங்க பட்ட பாடுகளை அவங்களுக்கு சந்தோஷமா சொல்லணும். சோ ஒரு சகோதரி நாம் என்கரேஜ் பண்றதுக்கு எதை சொல்ல வேண்டும்? வந்துருச்சா? இப்படிதான் எனக்கு வந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. படாதப்பட்டது. இதே மாதிரிதான் இவர் வருவார். எப்பவுமே வந்து என்னை இப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா முடிஞ்சது அர்த்தம். இப்படி எல்லாம் நம்ம வாயிலிருந்து வரலாமா? என்ன சொல்ல தெரியுமா? அவர் வந்து என்னை பேசுறாரா, அதுவும் என்னதான் இருக்கு? நன்மை. தேவன் அவரை பேச வச்சிருக்காரு. சரிங்களா? இந்த இடத்துல அப்போஸ்தலருடைய இன்னொரு விசுவாசத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. இந்த இதுக்கு போறப்ப சேலம் போறப்ப விடப்பாபுக்கு உபத்திரவம் சரி, அதை அறியாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு. அப்ப என்ன எங்களுக்கு நடந்த போற உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்? சொல்லி போடுறோம். என்ன சொல்லி போடுறோம்னா, இந்த மாதிரி போய் நீ மாட்டிக்காத சொல்றதுக்கா? இதே மாதிரி உனக்கும் தேவன் அப்படின்னா பாடு அனுபவம் எப்படி சொல்ல தெரியுமா? பாடுகள் தான் சூப்பர் டேஸ்ட் சொல்லுது. பாடுகள் தான் சூப்பர் டேஸ்ட்.
நான் போறப்ப வந்துச்சு பாருங்க ஒரு பாடு, அந்த பாடலாம் உங்களுக்கு வந்து சூப்பரா இருப்பீங்க நீங்க. இந்த மாதிரி ஸ்லாங்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால கொஞ்சம் கேட்கறப்ப பாடுகளா இருக்கு. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்னாச்சாமா ஆசையால பிழைப்போங்கிற நம்பிக்கை போச்சு, பிழைப்போங்கிற நம்பிக்கை போச்சு போச்சு, அவ்வளவுதான் போச்சு. இந்த போச்சுங்கிற வார்த்தை வந்து போச்சு. அடுத்தது, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்னால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பாரம் வந்துச்சு. சரி, அடுத்தது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல். பாயிண்ட் நம்பர் 1 தான். உடனே எங்களுக்கு யார் மேல நம்பிக்கை போயிடுச்சு? எங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்க டிசைட் பண்ணிட்டோம். என்ன சொல்லி அது வருத்தமா சொல்றாரு, சந்தோஷமா சொல்றாரு? வருத்தமா சொல்றாரு. செத்து போனா செத்து போயிட்டு போறோம், செத்து போனா செத்து போயிட்டு போறோம். செத்து போனா அடுத்தது நான் பார்க்க போறது இயேசு கிறிஸ்து தான். செத்து போகாம போறது அடுத்து நான் பார்க்க போறது எல்லாருக்கும் ஒரு சமாதானம் இருக்குல்ல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு சமாதானம் இருக்குல்ல, அதுதான் தேவன் இருக்கிற சமாதானம். அடுத்து நெக்ஸ்ட் 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அட என்னங்க செத்து போய் அடுத்து இயேசு கிறிஸ்து பார்க்கலாம் நினைச்சிருந்தா காப்பாத்து முடிச்சலாம் இதோட சொல்லிட்டேன், காப்பாத்திட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பவும் கூட என்ன பண்ணுவாரு? தப்பு வைப்பாரு, இன்னும் தப்பு வைப்பாரு என்று அவரை நம்பி இருக்கிறோம். இனிமேல் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஐயோ அம்மான்னு சொல்லி குதிக்க கூடாது. ஒரு சோதனை வருதா, எப்படி நம்ம பார்க்கணும்? இந்த சோதனையின் மூலம் என் சகோதரனுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்? நீங்க இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா இதமஸ் திருச்சபையின் வாழ்க்கை 1,40,000 சும்மா இல்ல, உலகத்திற்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை. பாடுங்க வந்தா ரைட் வந்து பாவா பார்த்துக்கலாம், பாடுங்க ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடுகளை சந்தோஷம் அனுபவிக்கிற பக்குவம் என்ன சொல்லுன்னா, எது நடந்தாலும் என்னதான் செத்து போயிட்டா செத்து போயிட்டா அதுதான் இப்ப இருக்கிறது பெரிய நன்மை. சரிங்களா? சோ சகலத்தையும் அன்பு என்ன பண்ணும்? கட்டாயமாக என்ன பண்ணும்? நம்பும் நம்பும் நம்பும். அந்த நம்பிக்கை தான் இப்படி பேச வைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆக்சுவலி அவர் சொன்னது வந்து விருத்த சேதன கான்செப்ட் பத்தி, பட் மாம்சங்கள பாயிண்ட் கூட நிறுத்திக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம். அதாவது மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்ச காலம் ஒன்று இருக்கு. அது எப்ப தெரியுங்களா? விருத்த சேதனம். மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு விருத்த சேதனம் பண்ற காலம் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விருத்த சேதனம் செய்ய சொல்லி மாம்சத்தின் மேல வச்சிருக்காங்க நம்பிக்கை. அப்படின்னா தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுமா, மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணுமா? அதுதான் பவுல் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஸ்ட்ரெஸ் பண்ண என்ன சொல்றாருன்னா, அடுத்தது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், அப்படி ஒருவேளை மாம்சத்தின் மேல தான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி இருந்திருந்தா நானும் வைக்கலாம். நானும் என்ன பண்ணுவேன்? வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். என்ன சொல்றாரு? வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமா எப்படி செய்யலாம்? அங்க போனா கிளியரா இருக்கு சில விஷயங்கள்லாம். ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து முடிச்சார். அப்ப அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கா இல்லையா? அவருக்கு உடம்பு மேலையா தேவன் மேலையா? தேவன் மேல. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். நானும் என்ன பண்ணலாம்? வைக்கலாம். அடுத்தது, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைச்சா அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க? மாம்சத்துல விருத்த சேதனம் செய்யப்படும் ஒரு விஷயம் இருக்கிறப்ப உங்களோட அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னைக்கு தேவன் தப்புன்னு சொன்னாரோ அன்னைக்கு எது மேல மட்டும் நான் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சிருக்கேன்.
என்ன மீனிங் தெரியுமா? நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே தேவன் மேலையும் கிறிஸ்து மேலையும் வச்சிட்டோம்னா, நம்பிக்கை வச்சிட்டோம்னா அது ஒரு விஷயமாவே நமக்கு தெரியும். சோ 3 பார்த்தோமா? 1 அன்பு சகலத்தையும் தாங்கும். அது 2வது பாயிண்ட் அன்பு சகலத்தையும். 3வது பாயிண்ட் அன்பு சகலத்தையும் நம்பும். அடுத்து அன்பு சகலத்தையும் இது என்ன விளக்கம்? இது எது மாதிரி இருக்கு? தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சகிக்கும். ரெண்டா பிரிச்சிங்களே, கரெக்டா பிரிச்சிங்க. சோ தாங்கும் மாதிரி இருக்கு. தாங்கும் எதை பார்த்தோம்? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் தாங்கும். முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல சகிக்கணும் ஒன்று இருக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இன்னொரு சகோதரனை தாங்குவது. இங்க சகிக்கிறதுனா நான் சகிக்கணும். யார் சகிக்கணும்? நான் சகிக்கணும். யார் சகிக்கணும்? நான் சகிக்கணும். எதை சகிக்கணும்? 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போய் கடன் வாங்கிடணும். என்ன சொல்லுவாரு பார்த்துருக்கீங்க? 10 lakhs வாங்கிட்டு கடன், அதை கட்ட முடியாமல் வரக்கூடிய பாடுகளை நான் என்ன பண்ண வேண்டும்? அதை தேவன் கேட்பதற்கு சகிக்க. எதை சகிக்கிறது? சரியான பதில் எனக்கு. எதை சகிக்கணும்? சத்தியத்தின் நிமித்தம் வரும் பாடுகள் என்ன இருக்கும்? சகிக்கணும். ரைட், சரியானது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 37. அப்படி ஒருத்தர் சகிச்சா என்ன ரிசல்ட் பார்க்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம், நாட் உலக பிரகாரமான நிமித்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, உலக பிரகாரமான பிரச்சனைகளை போய் மாட்டிட்டு நான் சகிக்கிறேன்னு சொல்லி யார் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இந்த இடத்துல யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். எந்நேரம் எவ்வளவு நேரம்? 24 hours. 24 hours என்ன பண்ணப்படுறோம்? எப்படி தாங்குறீங்க? அதுதான் சகிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட். படிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, மைக் இருக்குயா, ஒரு சுத்தி வச்சு நல்லா அடிச்சிட்டேன்டா என்னது? உடைஞ்சு போயிடும். அதாவது சகிக்க முடியாது. நம்மள தேவன் ஒரு சுத்தி வச்சு நல்லா அடிச்சார்னா இப்படி பாக்குறீங்க. அடிக்கிறாங்க என்ன அர்த்தம்? பாடுகள் கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? உடஞ்சு போயிடும். அதுதான் மைக்குக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். அதுக்கு புரியாது, நமக்கு புரியும். என்ன புரியும்னா, எவ்வளவு தேவன் கொடுத்தாலும் சகிக்கும். ஏன் தெரியுமா? நான் சகிக்கிறவர்களுக்கு தான் தேவன். அவர் கொடுக்கறது 10, நம்ம சேர்த்துக்கிறது 90. 100% நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லி யாரும் தேசம் என்ன பண்ணாதீங்க நினைக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்தது உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிளியரா புரிஞ்சுச்சு நமக்கு. எதை சகிக்கணும்? இப்ப நம்ம சகலத்தையும் சகிக்கணும். என்ன ஆயிடக்கூடாது? உடஞ்சிடக்கூடாது. சகலத்தையும் என்ன பண்ணணும்? சகிக்கணும். என்ன ஆயிடக்கூடாது? அப்படி சகிச்சா என் சகோதரனுக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி நான் சகித்தால் இன்னொரு சகோதரனுக்கு என்ன பிரயோஜனம்? அது ஊக்கம். பிராக்டிகலா உதாரணத்தோட சொல்லுங்க. பைபிள் உதாரணத்தோட சொல்லுங்க. நான் சகிச்சா என் சகோதரனுக்கு ஆறுதல் எப்படி வேணும் இருக்கிறது? நன்மை. பைபிள் எக்ஸாம்பிள், ஸ்தேவானுடைய மரணம். கொஞ்சம் இரண்டாம் சபையின் காலம். சபை பேர் சிமர்னா. சிமர்னால என்ன அர்த்தம்? யாரை கஷ்டப்படுத்தினாங்க? ரோமர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாங்க. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாங்க. யாராவது ஒருத்தராது அவங்க துன்புறுத்தலுக்கு பயந்து உடைஞ்சு போயிட்டாங்களா? உடைஞ்சு போனாங்களா? சகிச்சாங்கல்ல? அப்ப அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? சகிக்கணுமா? அன்பு. இப்ப அவங்க சகிச்சாங்கல்ல, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி வச்சது? உள்ள பூரா ஓப்பன் பண்ணி பாருங்க, பூரா ரத்தமா தான் இருக்கும். அவங்க வாங்க அடி. கரெக்டா? சோ 2ஆம் சபையில் அடி வாங்கி சகிச்சு உடைஞ்சு போகாம நமக்கு சக்தி கொடுத்துருக்காங்க. 7ஆம் சபையில் நாம் என்ன வாங்குவோம்?
டக்குன்னு சொல்றது என்ன வாங்குறோம்? அடி வாங்குறோம் இல்லையோ? பாடுகள் வருது, ஆனா உடையது இல்லை. ஆனா என்ன பண்றது இல்லை? அப்படி உடையாம இருந்தா எப்படி உடையாம இருக்கிறேங்கிறது இன்னொரு சகோதரன் பாடம் இல்லையா? அதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு பாடு வரும்போது நான் இந்த பாடுகள்ல சகிச்சு சகிச்சு நான் சகிக்கிறத இன்னொரு சகோதரன் பார்த்து சகிக்க கற்று கொள்ள வேண்டும். இதெல்லாம் எழுதிருக்கீங்களா மனசுக்குள்ள? எந்த அளவுக்கு பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியை 2ஆம் சபைக்கு உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்து. நீ எப்படி உள்ளவன் அப்படின்னா 2ஆம் சபை காலத்துல எல்லா ஜனங்களும் எப்படி தான் இருக்காங்க? ரிச் பீப்புள், ஐஸ்வர்யவன் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்து. எத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது சொல்லியிருக்காரு. எத்தனை பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சரி செய்தாங்க. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நம்பர் 1 ரோமர்கள், நம்பர் 2 கிறிஸ்தவர்கள், நம்பர் 3 யூதர்கள், நம்பர் 4 சாத்தானுடைய கூட்டம். இந்த குரூப் பூரா என்ன பண்றாங்க? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல எக்கச்சக்கமான பாரத்தை ஏத்துறாங்க. ரோமர்கள் ராங் ஐடியாஸ் கொண்டு உள்ள வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ராங் டாக்டரின் கொண்டு உள்ள வைக்கிறாங்க. யூதர்கள் ராங் கல்ச்சர், விருத்தசேதனம் இதெல்லாம் கொண்டு உள்ள வைக்கிறாங்க. சாத்தானுடைய கூட்டம் தவறான நோக்கத்தை கொண்டு வைக்கிறாங்க. இது எல்லாத்த பார்த்து 2ஆம் சபையின் பரிசுத்தவான்கள் தோத்து போனாங்களா ஜெயிச்சாங்களா? எப்படி ஜெயிச்சாங்க? எதை வச்சு சொல்றோம்? அவங்க சகலத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? தாங்கி வின்னர்ஸ் ஆகி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ அதை பூரா என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கிட்டாங்க. கரெக்டுங்களா? அதை இயேசு கிறிஸ்து சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி படிச்சிருக்கோம் நம்ம? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். என்ன மீனிங் படிச்சோம்? ரியலி 2ஆம் சபை காலத்துல ரோமனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜனங்கள் தான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாற ஆரம்பிச்சாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் ரோமன் கவர்மெண்ட்ல அதிகபட்ச சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்தாங்க. அவருடைய சம்பளம் என்னங்கிறத இங்க போட்டிருக்கு. இது ரெவலேஷன் படிக்கிறப்ப என்ன வேல்யூ இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கும். அதாவது ஒரு நாள் வேலைக்கு போனா 10 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சம்பளம். அந்த சம்பளத்தை அவங்க பெருசா நினைக்காம என்ன பண்ணாங்க தெரியுமா? சத்தியத்திற்காக வேலையை வேணாம் சொல்லி வந்துட்டு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம செத்து போயிருக்காங்க. சாப்பிடறதுக்கு வழி இல்லாம உடஞ்சிட்டாங்களா? சாப்பிடறதுக்கு வழி இல்லாம செத்து போயிட்டாங்களா? உடஞ்சிட்டாங்க. இது மட்டும் இந்த சத்தியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் விட்டுட்டு போல. இந்த சத்தியம் வேணுங்கிறதுக்காக அவங்க வேலையை விட்டு வந்திருக்காங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அப்ரிஷியேட் பண்றாரு. I know your afflictions and your poverty yet you are rich. தமிழ்ல படிக்கிறப்ப வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும். உனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல, இருந்தாலும் என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? ஐஸ்வர்யவனா இருக்க. யார் பார்த்து தேவன் எப்படி சொல்லுவார்னா, எல்லா பாடுகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சகிக்க வேண்டும். அப்படி சகிக்கிறப்ப ஒவ்வொரு சகோதரரும் என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய எங்க சகோதரனுக்கு நான் செய்யும் நன்மை நான் இப்ப சகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சகித்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துடைய அந்த டாக்டரினை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18-19 அடுத்த சபை சொல்றப்ப வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் அந்த சபையில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் என்ன பண்ணி பார்க்க சகிச்சது மட்டும் இல்ல, சகலத்தையும் தாங்கிப்பாங்க, சகலத்தையும் விசுவாசிப்பாங்க, சகலத்தையும் நம்பிப்பாங்க, சகலத்தையும் சகிச்சிருப்பாங்க. தாங்கிறது என்ன? ஒரு சகோதரன் அடி வாங்கிக்கிறப்ப அந்த சகோதரனுக்காக அவங்க பாரத்தை தாங்கிருப்பாங்க. கற்பனை ஒரு குடும்பத்துல யாராவது இறந்து போறப்ப அந்த குடும்பத்தை கூட என்ன பண்ணிக்கலாம்? தாங்கிருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், அன்பு சகலத்தையும் விசுவாசி. என்ன ஏன் தாங்கினாங்க? தேவன் சொல்லிட்டாரு, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் கொடுப்பேன். தேவன் சொன்ன கட்டாயமா நடக்கும். மூணாவது பாயிண்ட், அன்பு சகலத்தையும் நம்புவோம். என்ன நம்புவோம்? எனக்கு இந்த பாடு வருதுன்னா கட்டாயமா இது என்னுடைய நன்மைக்கு சொல்லி நம்பியிருப்பாங்க. நாலாவது பாயிண்ட், சகலத்தையும் செய்யும். இதை நான் ஏன் செய்யணும்னா பிற்காலத்தில் வரப்போற சபை ஜனங்கள்
சத்தியத்தை படிக்கணும்னா நான் இதை தாங்கித்தான். சிம்பிளா சொல்ல போனா அன்பு என்ன சொல்ல தெரியுமா? நீ தேவனுக்காக மற்றவங்களுக்காக மட்டும் வாழ்ந்து சப்ஜெக்ட் புரிஞ்சு வரணும். தேவனுக்காகவும் மற்ற சகோதரனுக்காகவும் வாழ்ந்து பழகும். அப்படி வாழ்ந்து பழகினா கட்டாயம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? அன்பு. ஸோ இதோட அன்பை நம்ம நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம டச் பண்ணிட்டோம். பொருளை ரீகால் பண்ணிடலாமா? அன்பு, நீடிய, அது மட்டும் சொல்லி போதும். அடுத்து அன்பு, அன்பு தயவுள்ளது, பொறாமை இல்லை, நல்ல புகழாது, எதிர்பார்ப்பாயிரு, ஐக்கியமான விஷயம், தற்பொழுது சினமடையாது, சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படும், அகலத்தையும் தாங்கும், இப்ப நம்ம பேசுறதுல யாருக்காரு? நீங்க பேசுனது யாருக்கான்னு கேட்டேன். நமக்கு. எதுக்காக? நம்ம எப்படி இருக்குங்கிறதுக்காக. ரைட். சோ அடுத்த வாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா ஃபெய்த் அண்ட் லவ். லவ்லயே ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபெய்த் அண்ட் லவ் அப்படிங்கிற தலைப்பு எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னா தலைமை ஹோம்ஒர்க் காம்பினேஷன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு அன்பு 100%, விசுவாசம் 0. சொல்றது புரிஞ்சவங்களுக்கு? ஒருத்தருக்கு அன்பு 100, விசுவாசம் 0. யாரு நினைச்சு பீதி இருக்கீங்க? அப்படி ஒரு கேரக்டர் எடுங்க சொல்றேன். அடுத்தது இன்னொருத்தருக்கு அன்பு 0, விசுவாசம் 100. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? பதில் சொல்ல முடியாது இல்லையா? நல்லா யோசிச்சு பதில் ஒரு மாட்டிக்கூடாது அர்த்தம். அப்ப நீங்களே இல்ல பிரதர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. திருப்பி சொல்ல மாதிரி பண்ணுவா. அன்பு 100, ஆனா விசுவாசம் 0. இன்னொருக்கு விசுவாசம் 1, அன்பு 0. இப்படி ஒருவரால் இருக்க முடியுமா? முடிவு இருக்கலாம் இல்லாம கேட்டிருப்பீங்க. இப்படி ஒருத்தரால தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கிளியர். ஆனா சில பேர் இருந்திருக்காங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்றோம்? அன்பு எல்லாத்தோட பிரதானமானு சொல்லி தெரிஞ்சு அன்பு பிரதானமானதுங்கிற மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கேரக்டரை விட்டுட்டோம்னா நம்மகிட்ட என்ன இல்லை. அதுதான் கேள்வி. விசுவாசம் எவ்வளவு இருக்கு? ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமான விசுவாசம் இருக்கு, அன்பு இல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, அன்பு இல்லாத விசுவாசம் ஒண்ணுக்குமே. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நாம எப்படி இருக்கோம்னு சொல்லி செக் பண்றதுக்கு பைபிள்ல இருந்து 2 விதமான கேரக்டர் எடுத்துக்கணும். ஒண்ணு, அவருக்கு அன்பு ஃபுல்லா இருக்கணும், விசுவாசம் இல்லாம போய் அவுட். இன்னொருத்தர் என்ன 2-3 பேரும் இருக்கு, விசுவாசம் ஃபுல்லா இருக்கணும், அன்பு இல்லாதனால தேவனுடைய திருப்பத்தை வெளியிட்டார். இது 2 எதுக்கு சொல்றேன்னா, நாம எந்த காரணத்துக்கு கொண்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு என்ன பண்ணிக்கூடாது. எடுத்து வரீங்களா? எடுத்து இங்க கொடுத்துறாங்க. எனக்கு எடுத்து இடையிலே கொஞ்சம் அனுப்புறீங்க, அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா கட்டாயமா அடுத்த வாரம் வரப்ப இதை பார்த்து கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.